இந்த கதையை எதுக்கு சொன்ன? எதுக்கு சொன்ன? கேட்ட கேள்வி பதில். இந்த கதையை நீ இந்த இடத்துல சொல்லக்கூடிய காரணம் என்ன? உங்க மண்டகப்படி நடந்து முடிச்சு. எதுக்கு சொன்ன? அதை சொல்லிட்டு வந்து நீ பேசு. நான் சொல்லுவேன். பேசு. நான் கேட்ட போய் சொல்ல கூட பேசு. விளக்கம் சொல்லுவேன். பேசுற பேசு. உன்னோட மூக்கத்தோட பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன். இந்த குடி வாங்கி நான் வந்து வாசிங்க. உன் பேர் வரைக்கும் தெரியுமா? உனக்கு பேசுற ஊர் வரைக்கும் நீ பேசுறிய. உன் பேர் வரைக்கும் தெரியுமா? இல்ல உன் பேர் எத்தனை இடத்துக்கு கேட்டா சொல்ல தெரியுமா? ஒரு துப்பு காணும் போத நீ அர்த்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. நான் கேட்கிறேன், நீ பெரியார் தானே? இந்த இடத்துல காவல் தானே வந்திருக்க. காவலுக்கு வரக்கூடிய இடத்துல உன் பேரு யார் எடுத்து நீ காவல் வந்திருக்க? கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஒரு கேள்வி கேட்டிருக்க. அந்த கதையை ஏன் சொல்லி துப்பு இல்ல? அங்க வைத்தவரை இங்க வைத்தவரை ஏன் கதை சொல்லி பட்டு உனக்கு தெரியும்? உனக்கு இந்த முயலுக்கு என்ன பண்ணும்? நம்ம தான் ஓட முடியும். சரி, நமக்கு தான் ஓடுறதுக்கு வேகம் அதிகம் இறைவன் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த முயலுக்கு வந்து தலக்கணும். அப்ப இந்த ஆமையாகப்பட்டது என்ன? கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போகும். அப்ப இந்த ஆமைக்கு முயலுக்கும் போட்டி வந்துருச்சு. இந்த ஆமையாகப்பட்டது போட்டியில போய் கலந்துருச்சு. யாருகிட்ட? முயலோட. அப்ப முயலுக்கு ஆமைக்கும் போட்டி. அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லை வச்சிருக்காங்க. அந்த எல்லையை போய் யாரும் ஒருவர் தொடராங்களோ அவங்கதான் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டி. இந்த முயலாகப்பட்டது என்ன செய்யும்? ஓட்டமா ஓடி இருக்குது. போய் அந்த எல்லை அந்த இடத்தை தொடும் போது திரும்பி பார்த்திருக்குது. ஆமைய கண்ணுக்கு கூட காணலையா. அது வர எவ்வளவு நேரம் ஆகும்? நம்ம வந்துட்டோம்ல, கொஞ்ச நேரம் தானே இருக்கு. அது பக்கத்துல வர அவங்க நம்ம போய் அந்த எல்லையை தொட்டு ஏறலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மரத்தடியில உட்கார்ந்து மணிக்கு அப்படியே அயர்ந்து தூங்கினவங்க. இந்த ஆமையாகப்பட்டது என்ன பண்ணுதான்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்து அந்த எல்லையை தொட்டு முடிச்சுட்டா. முயல் முடிச்சு பாத்தீங்கன்னா ஆமையை அந்த எல்லையை தொட்டு முடிச்சிருச்சா. அப்போ யாரு செய்தது? முயல் செய்ததா ஆமை செய்ததா? அப்படின்னா ஆமத மெல்ல மெல்லமா போய் அது செய்து. நான் கேட்டதுக்கு பதில் நிறுத்துங்க. நான் கேட்டதுக்கு பதில் இல்லைங்க. பேசுறேன். என்ன பேசுறீங்க? பேசுறீங்க. உன்னை முயல் கதை சொல்லி ஆமை கதை சொல்லி கேட்டீங்களா? வான்குருவி குடும்பத்துக்கு தோல்கறே. நீ 300 கதை பேசுறாலும் உன்னை கேட்டு கொடுத்து நான் பேசுவேன். நான் கேட்டதுக்கு பதில் நீ எதுக்கு அந்த கதையை சொன்ன? வான்குருவியும் கூட வந்தாருக்கு தோல்கறையா தெரிஞ்ச தெரியாதா? நீ சொல்ல தெரிய வேணுமா? நீ என்ன எனக்கு கோபம் சொல்றத? பல வடிக்கு நானே வளர்ச்சி காது ஊத்துறாது. நீ எனக்கு குத்தாத. கதையை நீ எதுக்கு சொன்ன அதை மட்டும் சொல்லு. பேசாதே. கேட்டதுக்கு அதை சொல்லு. கொஞ்சம் மூடு. அதுக்குரிய பெருமை இல்லையே உனக்கு. அந்த அடிப்படை தெரியல உனக்கு. உங்களுக்கு என்ன தெரியும்? இதுல ஆட்ட கட்டிதான் அழகு கட்டிடாமா? உன் பேர் கூட தெரியாது. என்ன வந்து வச்சுக்கிட்டியா? நீங்க நாரதரா? என்ன பேசுற? உங்களுக்கு பேர் என்ன? எதுக்கு கிடைக்குது அதை சொல்லி நீ உங்க பொதுவா வந்து எதுக்கு சொன்ன? வண்டுவெளி. எதுக்கு சொன்ன சாமி? வண்டுவெளி கற்கண்டு மொழி மாது அப்படின்னு சொல்லி. சரி, அதாவது வந்து எதை சொல்லி தொட்டு பேசிட்டு அதுக்கு பிறகு இதை சொல்லுவாங்க. சரி, நாடு என்ன ஊரு என்ன? வண்டுவெளி கற்கண்டு மொழி மாதிரி வாழ்ந்திருக்கு நாடு என்ன சொல்ல போது. சரி, உங்ககிட்ட சில விவரங்கள் கேட்கிறேன். நாடு எது ஊரு எதுன்னு சொல்லி கேட்ட பிறகு பாட்டா பாடல பிறகுதான் வள்ளியாக்கப்பட்டவங்க பேசுவாங்க. சரி, அப்ப நீங்க தெரிஞ்சு என்கிட்ட கேட்டீங்களா இல்ல தெரியாம கேட்டீங்களா? நான் வள்ளின்னு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்தீங்களா இல்ல வள்ளி இல்ல வேற யாருன்னு சொல்லி நீங்க வந்தீங்களா? நீ யாரு? உங்களுக்கு பெரியாளு இந்த இடத்துல நான் தான் பெரியாள் அப்படின்னு நிரூபிச்சுட்டு போயிருவேன். உங்களால நிரூபிக்க முடியாது. எத்தனை உழவு இருங்க. எத்தனை உழவு சொன்ன? எத்தனை உழவு சொன்ன? பூலோக போலோக சுவலோக தமிழக சத்தியலோக மகலோகம் அதற்கு இதர தரல ரசன மகள பாத்திரம் மொத்த 14 லோகம். இப்ப நான் பெரியாளா வள்ளி பிரியாணி கட்டிய நான் பேசிக்க வரேன். இப்ப மொத்த 14 லோகம் இருக்கு. இந்த 14 லோகத்துக்கு செல்லக்கூடியது நீங்களா இல்ல நானா? நீங்க தான். யார் கூட? நாரதர். இந்த 14 லோகத்துல நீங்க எத்தனை லோகத்துல வரீங்க? நான் ஒரு யுகத்துல தான். எந்த வரீங்க? அதாவது கலி யுகத்துல வரப்பட்டவர். நீங்க ஒரு யுகத்துல வரீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல அதனம்ன்ற உலகத்துக்கு போறீங்களா? இல்ல. சுதந்திர உலகத்துக்கு போறீங்களா? சாதனம் போறீங்களா? ரசாதனம் போறீங்களா? இந்த லோகத்துல எங்கேயுமே நீங்க போல. அப்ப நீங்க வரக்கூடிய உலகம் எத்தனை இருக்கு? எத்தனை இருக்கு? ஒரு இடத்துல வரீங்க. நான் எத்தனை வந்துருக்கீங்க? எத்தனை வந்துருக்கீங்க? அதாவது வந்து 18 அதாவது 14 18ன்றது வேற 14ன்றது வேற. 18 புராணம் வேற. குழப்பமா இருக்கு. 14 உலகம் வேற. குழப்பமா இருக்கு. 14 உலகத்துல நீங்களே குழப்பி விட்டுருவீங்க போல. நான் கேட்டதுக்கு பதில் இருக்கு சாமி. ஒருத்தா நிறுத்திக்க என்ன பண்ணுவீங்க? நீ 18 ரூபாய் சொல்லிட்டு இருக்க. நான் மொத்தம் 16 ரூபாய் விட்டு நீ 18 கிட்ட இருக்க. ஏன் புராணத்தை நான் சொல்றேன். புராணத்தை இங்க வச்சு பேசி. நான் லோகத்தை கேட்ட லோகத்தை சொல்லி நீ எதுக்கு புராணத்தை நீங்க போற? அப்ப நான் அத தொடாத. மொத்தம் முடிச்சு பேசி. ஏன்னா 18 புராணத்திலேயும் 14 யுகத்திலேயும் வரப்பட்ட கேட்கலைட்டு 18 புராணத்தை பத்தி நான் பேசுறேன். நான் பேசுறது 14 பத்தி. நீ 18 கேட்க போற. நான் பேசுற விட்டு நீ எங்க போயிட்டு இருக்க? தொட்டத்தை தொட்டு நிக்க தெரியாது. நான் வர முடியாது. ஏவலிக்கிட்ட நீங்க வரணும். நான் வரைக்கும் வரணும். நீ அப்புறம் பேசிட்டு போ. தெரியாதவங்க வந்தா உங்க முன்னாடியே புதுசா இருக்க நீங்க வந்துட்டியே. புதுசா ஈனவத்தி எதுக்கு? நீங்க வந்துட்டியே. மொத்த 14
புரியுது. ஏன்னா ஒண்ணு போல வந்து கேட்டு பயில பேசிட்டு இருப்பாங்க, நீ ஒரு குமரியா இருந்தா பேசுவாங்க. நீ என்ன முக்கா கலவியா திருநாள உனக்கு 50 வருஷம் ஆளுநர் சமைச்சு பேச முடியும். அது இருக்கிறதுக்கு மொத்த 16 லோகம். இந்த 16 லோகத்துல நீ இருப்பது ஒண்ணு, நான் வரக்கூடியது 14. இந்த 16 லோகத்தில் வரக்கூடிய நான் பெரியாளா இல்ல நீங்க பெரியாளா? சரி, நீங்க பெரியாளு. யார் பெரியாளு? யாரு பெரியாளு? யாரு பெரியாளு? நீங்களே சொல்லுங்க. 14 வரக்கூடிய பெரியாளா இல்ல மொத்தத்துல வரக்கூடிய பெரியாளா? 14ல வரக்கூடியவர் தான் பெரியாளு. இப்ப மொத்தம் எத்தனை புராணம் இப்ப பேசுறீங்க? ஏன்னா 18 புராணம். இந்த 18 புராணத்துல நீங்க வரக்கூடிய புராணம் கந்த புராணம் ஒரு புராணம். நான் எத்தனை வரீங்க? எத்தனைல நீங்க வரீங்க? எத்தனை வரீங்க உங்களை கேட்டேன். இல்ல எத்தனை புராணத்துல நீங்க வரீங்க? கேக்குறதுக்கு பதில் கேட்டது நானு. நீங்க கேள்வி முடிச்சிட்டு நீங்க போங்க. உங்க எதிர்ப்பு கேள்வி கேட்கறது உங்க மட்டும் நீங்க பேசுங்க. அதாவது நாரதர் வந்து 18 புராணம் அப்படிங்கறாங்க. சரி, 18 புராணத்துல நீங்க வரீங்களா? புரிஞ்சுங்க. 18 புராணத்துல நீங்க வரீங்களா? கிடையாது. நான் எத்தனை வரேன்? எத்தனை புராணத்துல நீங்க வந்திருக்கீங்க? மொத்த 18 புராணத்துல நான் வரக்கூடியது 17 இடத்துல வந்துட்டு இருக்கேன். ஒரு புராணம் மட்டும் வர முடியாதுன்னு சொல்றாங்க. இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா கருட புராணம் ஒரு புராணம் இருக்கு. அந்த கருட புராணத்தை மனிதனுடைய வாழ்க்கை இன்ன வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நரகத்தினுடைய தோற்றத்தை சொர்க்கத்தினுடைய வரலாறு மட்டும் அதை போட்டிருப்பாங்க. வேற நாட்டுடைய செய்திகள் இடம்பெற்றிருக்க வாய்ப்பு இல்ல. ஆக அந்த இடத்துல விவரிக்கப்படுவீங்கனாலும் கருடனுக்கே தத்துவத்தை சொல்லக்கூடிய இடத்துல நான் இருந்திருக்கேன். எனவே கருடனுக்கு வந்து சொல்லக்கூடிய இடத்துல நான் இருப்பதனால அதுக்கு கூட சம்பந்தப்படுத்தி நான் பேசுவேன். இப்ப ஒரு புராணம் எந்த புராணத்துல வரிய? கந்த புராணத்துலதான் வரப்பட்டவள். கந்த புராணத்துல வர்றீங்களா வர போறீங்களா? நான் வந்துட்டேன். எப்படி நீங்க வருவீங்க? நான் கேட்கிறேன். கந்த புராணம்ன்றது கடிகத்துல கந்த பெருமையாக பேசுறேன். பொறுமல கந்தவுடைய கதை நடந்து முடிஞ்சுட்டா நடந்துகிட்டு இருக்கா? ஏன்னா ஆரம்பத்திலேயே வந்து கந்த புராணம் கலியுகம் தான் ஆரம்பமே. கேட்டதுக்கு புராணம் முடிஞ்சிருச்சா இல்ல புராணம் முடியலையா? கடிகத்துல கந்த கதை முடிஞ்சிருச்சுன்னா தானே புராணம் எழுதுவாங்க. இப்ப புராணம் வந்துருச்சா வரலையா? நம்ம பேசுற கதைப்படி இருங்க, கொஞ்சம் பொறுமையா வந்துருச்சா வரலையா? இருங்க சாமி, தெரியுதா தெரியலையா? கலியுகத்துல யார் வரப்பட்டது? அதத்தான் உன்னை கேட்கிறேன். கலியுகத்துல வரப்பட்டதுன்னு கேட்டுட்டு இருங்க. கலியுகத்துக்கு தெய்வம், கலியுகத்தினுடைய கடவுள் கண்கண்ட தெய்வம் கந்த பெருமானாரு. கலியுக தெய்வம், கலியுக தெய்வமே கந்தா நீ அப்படிங்க. சரி இருக்கட்டும். இப்போ கலியுகத்துலதான் கந்த பெருமான் வர்றார். 4 யுகத்திலே இருக்காரு. யார் சொன்ன உனக்கு? இருங்க. அப்போ ஆரம்பத்திலே வந்தாரு. அப்ப கலியுக தெய்வம் கந்தா முருகனை சொல்றமே, அப்ப ஆரம்பத்துல எங்க வந்துட்டாரு? எப்படி கடைசியில தான் கலியுகம் அப்படின்னு எப்படி நீங்க இப்ப பேசுவா? பரவாயில்ல, பேச கொஞ்சம் புத்தி யாரு? ஆனா புத்தி எவ்வளவு இருக்கான்னு தெரியல. பேசக்கூடிய பெருமையா இருக்கு. ஆரம்பத்தை சொன்னீங்களே கிரேதா தேதா தோரா கலியுகம். முருகப்பெருமான்றவர் கலியுகத்துல இருக்காரு. என்ன வர எடுத்தாரு? நீங்க முருகனா மட்டும் அதை எடுத்தாரு. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நீங்க சொன்ன ஒரு தொடுத்து வச்சிருக்க ஒரு கேள்வி. அப்ப மத்த இடத்துல விளையாடு. இப்ப வடிநாயகா என்ன யோசிச்சு பாரு. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல் அப்படின்னு பாட்டு இருக்கு. இந்த பாட்டை பாடுறது யாரு கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அமீபிராடின்னு சொல்லுவோம். மதியாத தலைவாசல் மதியாதே அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு. இதை கேட்டா என்ன சொல்லுவீங்க? யார சொல்லுவாங்க? அப்ப எத்தனை சொல்லுவீங்க? அமீபிராடி. தான மகிழார கண்டிருந்த வான்கோடி தான மதமாக பொல்லாத்திரக விழுத்தாங்க கல்லாதவன் கற்ற கவின்றாங்க. இதை கேட்டா யார சொல்லுவீங்க? இந்தமுடன் எந்தலையில் என்னபடி என்று எழுதிவிட்ட சிவனோ சொல்லுவீங்க. முட்ட முட்ட பஞ்சனானாலும் பாராம அண்ணே நெஞ்சு அஞ்சாதனை யார் சொன்னது? அதுல வருத்த சொல்லுவாங்க. சுட்ட விட வேண்டுமா சுடாத விட வேண்டுமா அதைய பார்த்து கேட்டாரு முருகப்பெருமான். அது எங்க கேட்டாரு? பழமுது சொல்லையில கேட்டாரு. அதுக்கு பதில் கொடுத்தது யாரு? இந்த இடத்துல சுடாத விரத்தை போடுப்பான்னு கேட்டால அவளை அமைதேன். இப்ப சுடாத விரத்தை போடுப்பான்னு கேட்டது அமைதேன். வாங்கோடியை பத்தி பாடுறது அமைதேன். அறம் செய்ய விரும்பு பாடுறது அமைதேன். மதியாத தலைவாசம் பாடுறது அமைதேன். இத்தனை பேர் பாடுறது அவைனா இந்த அவையெல்லாம் யாரு? இப்ப நீ கேட்ட கல்விக்கு நான் வர்றேன். முருகன் அந்த விதத்தை மட்டும் இருக்காரா? அப்ப இங்க வந்திருக்க முருகன் யாரு? அத்தா வழி நாங்க கேள்வி கேட்கிறிய. ஒவ்வொரு காலகட்டத்தில் முருகன் வந்தாரு. எப்படி வந்தாரு அப்படி கேட்டீங்கன்னா ஆரம்பத்திலே பெருமைக்குரிய காலகட்டங்கள் அரிச்சந்திரனுடைய கதை நடந்தது கிருதாயுகம் சொல்லக்கூடியது. இந்த கிருதாயுகத்துல ரோஹிதாசன பாம்பா வந்து கடித்தது ஒரு செய்தி இருக்கு. பாம்பா வந்து கடித்தது யாரு? முருகப்பெருமான். என்ன அப்படி கல்லூரி மகன் நிக்கிற சொல்லு. அப்ப கேரு நீங்க தெரிஞ்சுட்டு பேசுறீங்க தெரியாம பேசுறீங்க. பாப்பா கொத்துனது யாரு? ரோஹிதாசன பாப்பா கொத்துனான்னு செய்தியை நான் சொல்றேன். கொத்துனது யாருன்னு சொல்ல தெரியல. என்ன கதை தெரியல. பொறுமத அப்ப தெரியல. கேட்டோம்னா பதில் சொல்லு. ரோஹிதாசன தெரிஞ்சிருக்க எனக்கு பாப்பா பத்தி தெரியாம வந்திருக்கேன். உனக்கு இன்னும் கண்ணு புடிங்காட்டு இருக்கு. கண்ணு புடுங்க பாம்பா இருக்குமோ? பார்த்து பத்திரமா இருந்துங்க. சரி அடுத்து போயிட்டு போட்டோம். இது அங்கே அடுத்து பாத்தீங்கன்னா ராமாயண காலகட்டம். இந்த ராமாயண காலகட்டத்தில் இது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்வதற்காக ஓரத்தில் ஏற்றி சென்றார் குகன் என்று சொல்லக்கூடிய இந்த குகன் யாருடைய அம்சமா சொல்லப்படுது? முருகப்பெருமான். யாருடைய அம்சம்? முருகன். என்ன மூஞ்சி ஒரு மாதிரி போகுது கேட்டா பதில் சொல்லு. இப்ப முருகனுடைய அம்சம். அடுத்து பாத்தீங்கன்னா தோவரிகம். இந்த தோவரிகத்துல சிகண்டியாகப்பட்டவர் பீஸ்போட கொள்ளு சொல்லி ஒரு முத்துமணி மாலை வாங்கி அப்படிப்பட்ட வேலாயுதத்திலே போட்டார். அங்க வரக்கூடியது யாரு? சிகண்டியாக இருக்கப்பட்டது யாரு அப்படின்னா முருகப்பெருமானோட அம்சம். சிகண்டி முருகன் அம்சமா? இப்ப பேசுங்க. சொல்றதுக்கு ஆமா போட்டீங்களா? பேசு. இப்ப சிகண்டி முருகன் அம்சமா? அப்புறம் யாரு முருக அம்சம்?
சிகண்டி உனக்கு முறியம்சமா? இல்ல யாரா? இல்ல கேட்டி இல்ல யாரா? யாரு உனக்கு சொன்னா அப்படி? இல்ல உள்ள நீங்க இப்ப எதை பத்தி பேசுறீங்க? நீ பேசுறீங்க சிகண்டிக்கு சிகண்டி கடுத்த மாலை ஓட்டுதா சரி, சிகண்டி முறியம்சமா? அப்ப மாலையா போட்டது யாரு? சரியாக ரொம்ப சரியா நிக்கணும். இல்ல நீங்க சரியா நிக்கிறீங்களா? நான் வந்து கொண்டு யாரோட போசிக்கிறோமோ எதிராளிக்கு வெட்டி யாரு பண்ணாமல் பெண்ணு பண்ணாமல் நிற்கிறார். யாரு தெரியுமா? யாருன்னு திருவண்ணாட்டு மண்ணே இருக்காரு, அம்பை அம்பாளிகை அம்பிகை. இப்ப நீங்க முறிய அம்சம் சிகண்டி, நீ அதுக்காக அந்த கடிக்கு வரேன். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, கதையில வந்திருக்காரு சாட்டு காட்டு. இப்ப கடைசியா வரக்கூடியது கடிகம். இந்த கடிகத்துல யாரும் வந்திருக்கா? முருகப்பெருமான். முருகப்பெருமான் வந்திருக்கிறது யாரு தெரியுமா? யாரு? எங்க அண்ணன். அவர் பேர் என்னது? சனகர், சனந்தனர். இன்னொருத்தர் இருக்காரு, என்னது? சனத்குமார். அப்புறம் அப்புறம் நீங்க சொல்லுங்க. அடையா அப்பா, இது தெரிஞ்சவங்க அது தெரியாதா? அப்ப தெரியாததா என்கிட்ட கேட்டு எப்படி? நான் ஒண்ணு சொன்னா நீங்க சொல்ல மாட்டியா? இப்ப சனத்குமாருடைய தோட்டமாகப்பட்டது முருகனா பிறக்கிறார். இப்ப நான் கேட்டது, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த யுகம் அணுகும் பொழுது காலகட்டம் ஒரு பிரம்மா ஒரு விஷ்ணு தோற்றுக்கப்படுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் நாடகம், இந்த நாடகம் முடிஞ்சுச்சுனா அடுத்து வரக்கூடியது இந்த நாடை கூட்டும் போது சதுரிகம். இந்த சதுரிகம் ஒன்று சேர்ந்தது கூட 21 மணி மகாயுகம். இத்தனைக்கும் அடைஞ்ச பின்னால பிரளயத்தில் பூமி அழியுது, மறுபடியும் ஒரு பிரம்மன், மறுபடியும் தோல்மா. இப்படி தோற்பிப்பது வழக்கம். மொத்தம் 17,26,000 வருஷம். இது முதலிகம். 12,96 இது இரண்டாவது யுகம். 8,66 இது மூணாவது யுகம். 4,32 இது நாலாவது யுகம். இது நாளை கூட்டி பார்த்தோம்னா 43,20,000 வருஷம். இதெல்லாம் சேர்த்தோம்னா சதுரிகம். இதெல்லாம் முடிஞ்சு ஒன்று கட்டி வரும்போது கடைசியா பார்க்கும்போது ஒட்டுமொத்த காலமும் உலகத்தில் அழிகிறது, மீண்டும் படைக்கப்படுகிறார்கள். தோற்றுக்கு இது சம்பவம். இருங்க சாமி, இது சம்பவம். நான் சொன்ன அவையில அப்படி இருந்தாங்க. இருங்க. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றிய மூத்த தமிழ் குடி மகன் யார் அப்படின்னா முருகப்பெருமான். அது என்னமா கல் தோன்ற மண் தோன்ற? பேச விடுங்க. கேட்டதுக்கு பதில் நீங்களா பேசுறதுக்கு கல் தோன்ற மண் தோன்ற நீங்களும் சப்பளம் வாங்குறேன். நீங்களும் பேசணும், நானும் பேசுறீங்க. நீங்க பேசுறதுக்கெல்லாம் கல் தோன்ற மண் தோன்ற காலத்தை முன்னாடியே சொல்லுங்க. பேச விடுங்க. கல்லு மண்ணி எப்ப தோன்றுச்சு? இதுல ஏதாவது குறைகள் இருந்தா அதுக்கு பிறகு பேசுங்க. இப்ப என்னத்தை நீங்க சொல்லிட்டீங்க? இப்ப நிறுத்துங்க. என்னத்தை சொல்லிட்டீங்க? சொல்றத நீங்க கேளுங்க. பெரியாளு இப்ப நீ சொன்னீங்க ஆரம்பத்துல நான் தான் பெரியாளு. ஆத்த கட்டியால அழகா கட்டியால் கட்டியமா? நீங்க சாமி பேச என்ன பேச பொன்னி கட்டி போத ஆத்த கட்டியா அழகா கட்டியால் கட்ட. நான் 2 கடி தொட்டு வச்சிருக்கேன். அந்த அவ்வை யாரு கட்டி அதுவும் பதில் இல்ல. இப்ப கல் தோன்றா மண் தோன்றா கல்லு மண்ணு எப்ப தோன்றுச்சுன்னு அதுக்கு பதில் இல்ல. இப்ப ஆரம்பத்துல சொன்ன ஆத்த கண்டி அழகா கண்டியாரு. இப்ப நான் கேட்கிறேன், ஆத்தை அழகா நீ அப்புறம் கண்டுக்க. உன் பேர் என்ன வந்திருக்கிற? அப்படியே நின்னுங்க. பேர் என்ன சொல்லுவேன். இப்ப 1 மணி நேரம் அது வரைக்கும் நீங்க நின்னுங்க. 3 கேள்வி சொல்றதுக்கு 3 கிட்ட பதில் இல்ல. இவ்வளவு நீளம் போயிட்டு இருக்கீங்களே. நான் ஆரம்பத்திலே கேட்டேன், உங்க பேர் என்ன? வள்ளி. உன் பேர் என்ன? வள்ளியா? அது நிறைய இருக்கு. எனக்கு பேர் இருக்கு. நிறைய இருக்கா? இருங்க. நிறைய இருக்கா? என் வீட்டுக்கு ஒரு 10,000 பேர் இருக்குமா? இருக்குங்க சாமி. நிறைய அப்படின்னா அப்புறம் என்ன? நிறையான்றது வேற. கேட்டதுக்கு பதில் நிறைய இருக்கா? இருங்க. கொய்யா மரத்துல கொய்யா தொங்குது தொங்குதே தொங்குதேன்ட்டு அங்க தொங்குற கதை இங்க என்கிட்ட. சரி, ஒரு விஷயம் இது சுவாமி. அப்பவே சொல்லு, என்ன கட்டுறது கை மண்ணளவு கல்லாதது உலக. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சது எது வரைக்கும்? கை மண்ணளவுக்கு தானே தெரிஞ்சிருக்கு. கல்லாத இல்லைங்களா? இருங்க. இப்படி வாய் திமிரா பேசக்கூடிய வள்ளி கதை பேசக்கூடாது. வாயை பொத்திக்கிட்டு எதுக்கு வந்து கேட்டு பேசாம இருக்கணும். இதுக்கு பதில் சொல்லு. நீ வள்ளி தானே? இந்த வேஷத்தை எத்தனை வருஷமா போடுற? கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் போடுறியா? 25 வருஷமா நீ வள்ளி வேஷம் போடுறிய. உன்ட்ட அங்க எங்கெல்லாம் கேட்கிறேன். உன் பேர் வள்ளி தானே? வள்ளிங்கிறது எத்தனை எழுத்து அதை சொல்லு, அப்புறம் பேசுவோம். நான் சொல்றேன், வள்ளிங்கிறது எத்தனை எழுத்து அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். வள்ளிங்கிறது சின்ன பிள்ளை கூட சொல்லி போடும். வள்ளிங்கிறது 3 எழுத்து தான் அப்படின்னு சொல்லி போடும். ஒரு விஷயம் வள்ளி அப்படிங்கிறது நான் அடுத்த இருங்க சாமி, என்ன பேச விடுங்க சாமி. எத்தனை எழுத்துன்னு இருங்கன்ட்டு சின்ன பிள்ளை 3 எழுத்து சொல்றது சரி. நீங்க என்ன சொல்றீங்க? இருங்க, நீங்க கொஞ்ச நேரம் இருங்க. கொஞ்ச நேரம் நாரதர் அப்படின்னு சொல்றோம். சரி, உங்க பேரு நாரதரா? நீங்க யாருக்கு பிறந்தீங்க? எங்க வளர்ந்தீங்க? உங்களுக்கு எப்படி இந்த பேரு வந்தது? உங்க பேருதான் உண்மையான பேரு என்ன? அந்த இடத்துக்கு நான் வரேன். இப்ப நீங்க கேட்டுட்டீங்கல்ல, நான் வரேங்க. ஒரு விஷயம், ஏன்னா அவ்வை அப்படின்னாலுமே அவ்வை திருவள்ளுவரோட பிறந்தது யாரு? உப்பை உருவே அதிகமான கபிலர் வெள்ளியமே திருவள்ளுவர். ஏன்னா 1330 திருக்குறளையும் இந்த அவ்வுங்கிற எழுத்து வராது. ஏன் அப்படின்னா முதலாக அவை பிராட்டி பிறந்ததனால் அவ்வுங்கிற எழுத்து வராது. அவங்கதான் இட்டமணின் எந்தலையில் என்னபடி என்று எழுதிவிட்ட சிவனோ செத்து போனான்னு சொல்லி பாடுறாங்க. யாரு? தன்னோட தாயும் நன்னியை பத்தி என்ன பத்தி கவலைப்பட வேணாம். உங்க வேலையதான் அதை பாருங்க. ஈசன் என் தலையில் என்ன எழுதியிருக்கிறாரோ அதன்படி நடக்கட்டும், என்ன கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அது ஒரு அவை.
இந்த ஆத்தி சூடி அறந்தைய விரும்பு அப்படின்னு பாடுறது எந்த அத்தை? காரியனாகிலி வீரியம் பேசாதே, காணாதவை சொன்னாலே, பாரினில் வம்புகள் செய்யாதே. அடே இல்லடா புளிய மலம் போல் உதிர்ந்தேங்கிட்ட விழுகாதுன்னு சொன்னாங்க. அது எந்த அவை? அவை அப்படின்னா ஒரு அவை இல்ல. இல்ல உங்ககிட்ட இருந்து என்ன விவரம் வருது அப்படின்னு நான் பார்க்கணும் இல்லையா? இப்போ முருகப்பெருமான் கலியுகம் அப்படின்னா கடைசி கிரேதா திரேதா துபபர கலியுகம். அப்ப கலியுகம் கடைசியில நீங்க வரீங்க அப்படின்னீங்க. அப்ப முருகப்பெருமான் எங்க தோற்றி வைக்கப்பட்டார் அப்படின்னா சிவபெருமான் எப்படி ஆதியும் அந்தமும் இல்லாதவரோ அதே போலதான் முருகப்பெருமான் முதலாக அங்கே அவர் வந்துட்டாரு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த தமிழ் குடி மகன் சத்திய சிவன் உலகத்துக்கே படியாங்க போறாங்க. சிவபெருமன் பார்க்கிறாரு ஒரு ஒளி, அது ரொம்ப பிரகாசமா எரியுது. இன்னும் எத்தனை ஒளிகள் நம்ம பார்த்திருக்கோம், இந்த ஒளி மட்டும் பிரகாசமா எரியுது, இத போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல போகையில அந்த ஒளியில ஒரு குழந்தை குரல். அப்பதான் சிவபெருமன் கேட்கிறாரு, என்னடா இவ்வளவு பிரகாசம் அந்த ஒளி எரியுது, இந்த ஒளியில ஒரு குழந்தை குரல். அப்பதான் கேட்கிறாரு, ஏப்பா நீ யாரு, உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் அந்த அழுகக்கூடிய குழந்தை குரல் கேட்கிறான், நான் யாரு, எனக்கு என்ன வேண்டும் என்று தாங்கள் கேட்க வேண்டாம், தாங்களுக்கு என்ன வேண்டும் அதை கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு. அப்பதான் சிவபெருமானே அப்படியே மெய் மறந்து போய் நின்னாரா. நமக்கு 84 ஜீவராசிகளுக்கு படி அளக்கப்பட்டவனா எனக்கே என்ன வேண்டும் என்று கேட்குது அப்படின்னு சொல்லி சிவபெருமன் என்ன பண்றாரு, நீயே எனக்கு ஒரு குழந்தையாக வர வேண்டும் தந்தேன்னு வரச்சு அப்படின்னா. அப்பதான் தேவர்கள் மூவர்கள் எல்லாம் போய் துன்புறுத்த யாரு, அசுரர்கள். அப்ப தேவர்கள் எல்லாரும் போய் சிவபெருமானிடம் முறையிட அந்த ஒளியை நினைக்க சிவனோட நெற்றிக்கண்ணில இருந்து ஆரி தீப்பொறியாக வந்தது முருகப்பெருமான். அப்போ அந்த குழந்தை குரல் என்ன அப்படின்னா, அந்த சிவனுக்கு முன்னாடியே சிவன் எப்படி வந்தாரோ அதே போல அந்த முருகப்பெருமான். புரியுதுங்களா? அப்போ முதலாக தோற்று வைக்கப்பட்டது முருகப்பெருமான் அங்க முன்னாடியே வந்துட்டாரு. அப்புறம் இங்க கலியுகத்துல வராரு. கலியுகம்னாலுமே ஆரம்பமே அதுதான். புரியுதுங்களா? அடியும் அதுதான், முனியும் அதுதான். புரியுதுங்களா? இன்னும் நல்ல தெளிவாக நீங்க தெரிஞ்சு என்கிட்ட பேசுங்க. ஒரு விஷயம், வள்ளி அப்படின்னீங்க, உன் பேரு என்ன? என் பேரு வள்ளி. என்ன தை சதை வளலி, உன்னைக்குமே சொல்றேன் கொடுச்சி, என் உண்மையான பேரை கொடுச்சி. கனக வேங்கை பூங்குரத்தி, கொடி இடையாள், தை சதை, இத்தனை வகையான பேர் எனக்கு உண்டு. ஏன்னா வள்ளி என பிற கையிலேயே தலகாணி காதலி முத்தார மோகனமாலே பாதத்தரம் சிலம்போட பிறக்கப்பட்டவர் நான். சரி, நீங்க நாரதர் அப்படின்னு வந்துட்டீங்க. இந்த நாரதர்னு உங்களுக்கு பேர் வந்தது எப்போ? பேசுறீங்க? இல்ல நான் பேசுறது பேசாத அப்படிப்பட்ட இல்ல. நாரதர் அப்படின்னு உங்களுக்கு யாரு பேரு வச்சு? 3 கேள்வியை தொட்டு பேசிருக்கீங்க. ஆனா 3மே நான் கேட்டது இல்ல. ஏன் நீங்க கேட்காம? 3மே நான் கேட்டது இல்ல. எப்படி? வள்ளி எத்தனை பேர் இருக்குன்னு உனக்கு கேட்கல, வள்ளிக்கு எத்தனை இடத்துல கேட்டேன். 1, கல் மண்ணு கல் தோண்டி தோண்டா காலத்தை முன் தோண்டி நீங்க சொன்னீங்க. கல்லு மண்ணு தோண்டது எப்ப நான் கேட்டேன். 2, முருகப்பெருமானை பத்தி ஆரம்பிச்சது நீங்க, அந்த கேள்வியை நான் கேட்கவே இல்லை. இப்ப நீங்க தொட்டதத்தை நீங்க பேசிக்கிட்டு தவிர நான் தொட்டதுக்கு நீங்க வரல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நாரதர் சொல்லக்கூடிய பேர் எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க. 12 ஆண்டுகளாக கன்னியாகுமரி மழை பெய்யல. மழை பெய்யாம இருக்கும் பொழுது என்னடா எந்த காலகட்டத்தில் மழையை பெய்யல, யார் நடத்தாங்க என்ன பண்ணி பார்த்தாங்க, எத்தனையோ சீரத்திறப்பு பண்ணி பார்த்தாலும் மழை பெய்யல. அப்ப ஒரு குழந்தை பிறக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது 12 ஆண்டுகளுக்கு இந்த குழந்தை பிறக்கும் பொழுது மழை இடி மின்னலோடு பெய்கிறது. ஆகா, இத்தனை வருட காலகட்டத்தில் எந்த ஒரு மழையும் பெய்யாம போது இந்த குழந்தை பிறக்கும் பொழுது மழை பெய்கிறது. அப்ப நாரம்னா தண்ணீர் அர்த்தம். அப்ப நாரதர் பிறக்கும் பொழுது மழையோடு பிறந்தார். எனவே நாரதர் என்று சொல்லக்கூடிய காரண பிறகு வச்சாங்க. அதனால நாரம்னா தண்ணி, அயனம்னா படுக்க. நாராயணன் என்று சொல்லக்கூடியவர் தண்ணீர் மீது படுக்கை போட்ட நாராயணன் பேரு. அப்ப மழை பெய்தது நாரதர் பிறக்கும் பொழுது எனவே அவருக்கு பேர் நாரதர் பேரு. ராய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம். 3 சேர்த்தோம்னா நாரதாய் என்ற வார்த்தை வரும். நாதமும் ராகமும் தாளமும் இசையும் கலந்து வரக்கூடிய பாட்டுக்கு ஒரு நாரதன் என்று சொல்லக்கூடிய பட்டத்தினாலே அதுக்கு நாரதான் பேரு. இன்னொரு பேர் இருக்கு. அந்த நாரதர் அப்படின்னு யாரு வச்சது? எனக்கு வச்சது நாராயணனுடைய பேரு. நாராயணனுடைய திருவடிக்கு வச்ச பேரு. யாரு வச்சது உங்களுக்கு? அர்த்தம் கேட்டேன். நாரதர்னு யாரு உங்களுக்கு அந்த பேர்? தாய் தந்தையர் பிறக்கும் பொழுது அந்த கன்னியாகுமரி நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வைத்த பேர் அந்த பேரு. அப்புறம் என்ன வைப்பாங்க உனக்கு? 12 ஆண்டுகால மழை அதைத்தான் நான் அப்பவே சொன்னேன். என கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு முற்ற களமடமை ஓதுகிற மெத்தை விரும் வந்து எங்கூற வேணா புலவின் எரிப்பில் தந்தையால் என்றார்.
அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இருங்க பொருத்தாமலே அந்த நாட்டு மொழியை பறந்துச்சு நான் சொல்லிட்டேன். அப்புறம் பேர் யாரு வைப்பா? மழையே பெய்யாத ஊர்ல மழை வந்துச்சுன்னா அந்த ஊர்ல சேர்ந்தே பேர் வைக்க. அப்புறம் எதுக்கு பேர் வைக்கிறாங்க? அப்புறம் யார் பேர் வச்சா உனக்கு? என் தாய் தக்கணும். அப்படியே என்ன ஆத்தாரி வள்ளியாய் வண்டிய கூட்டியாதாளா? ஒரு பேர் சொன்னா நான் சொல்றத கேளுப்பா. அடிச்சுக்கிட்டு உருந்து ரத்தம் வந்தாலும் அம்மா சொன்னோடனே அமர்த்தான பார்த்தா காட்சி கொடுத்துட்டீங்க. பாத்தீங்களா? உடச்சோட வச்சுக்க. நாரதர்னு யாரும் உங்களுக்கு கன்னியாகுமரி நாட்டுல வந்து நீங்க பிறந்தீங்க. யாருக்கு மகனாக பிறந்தீங்க? யாரு உங்களுக்கு நாரதர்னு பேர் வைக்கக்கூடிய காரணம் என்ன? உங்க அப்பா யாரு? தருணியன் மாலாவதிக்கு பிறந்தவன். யாருங்க? தருணியன் மாலாவதிக்கு பிறந்தவன் நானு. கருமலனுக்கு நலாவதிக்கும் பிறக்கப்பட்ட எங்க? கன்னியாகுமரி நாட்டுல. சரி, உங்க அப்பா யாரு? தரமா சொன்னேன். அப்புறம் திரும்ப கட்டிட்டு இருக்க. உங்க அப்பா யாருங்க சுவாமி? எதுல நாரதர் பிறக்கும் போதா முன்னால பிறக்கும் போதா? நாரதருக்கு 4 பிறப்பு இருக்கு. 3 பிறப்புன்றது எல்லாருக்கும் தெரியுது. மானிட பிறப்பு, அந்தர்வ பிறப்பு, தெய்வ பிறப்பு. நீங்க எந்த பிறப்பை கேட்கறீங்க? உங்க அப்பா யாருன்னு நான் கேட்டேன். என்னுடைய தந்தை பிரம்மதேவன் வந்தேன். உங்க அப்பா பிரம்மன் வச்ச பேர் என்ன? எங்க அப்பா வச்ச பேர் தான் எனக்கு கேட்டீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்து வினாவின்னு ஒரு பேர் எனக்கு இருக்கு. என்னங்க சுவாமி? வினாவின்னு பேர். ஆரம்பத்துல வீண ஆரம்பிச்சு கடைசியில வீண முடியும். விகட வீண வார்த்தையை பார்த்தால் வீண ஆரம்பிச்சு வீண் முடியும். இந்த மாதிரி எனக்கு ஒரு பேரு வினாவின்றது சிறப்பு பேர் எனக்கு வழியாகும். நாகன்றது காலகாலமா சொல்லக்கூடிய பேர். வீணைய போட்டிருக்கிறதுனால வினாவி அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அப்படி இல்ல. உங்க அப்பா பிரம்மன் வச்ச பேர் என்ன? அதத்தை சொல்லி வினாவின் பேரு. தோற்று வைக்கப்பட்டீங்க. உங்க அப்பா பிரம்மன் வச்ச பேர் என்ன? கேட்டீங்களே. வினாவின் சொல்லிக்கிறேன். நம்ம எப்படி பிறந்தோம்? நீ கேட்டதுக்கு சொல்லி முடிச்சுக்கிறேன். என்ன பேரு தெரியாம பேசுறீங்களா சாமி? நாட்டில் பிறக்கும்போது நாதன் பேரு. என்னுடைய தந்தை பிரம்மனுடைய தொடர்பு வினாவினுடைய பேர் இருக்கின்ற என்ன பேரை கேட்கிற பேர் சொல்லிட்டேன். அது இல்ல. அவர் என்ன பேரு? பேர் இருக்கு. என் பேர் நீ எப்படி சொல்லுவ? எனக்கு தெரியும். நான் சொல்ல முடியும். தெரியும்ல. எப்படிங்க சொல்லுவீங்க? உங்க பேர் உங்களுக்கு தெரியல, என் பேர் எனக்கு தெரியும். என்னுடைய பேர் வெளியாக போது நீங்க எப்படி அதை மறக்க முடியும்? ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு பேர் இருக்கு. ஒவ்வொருக்கன்னு ஒரு பேரு, நாதன் ஒரு பேரு, வினாவின்னு ஒரு பேரு. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பேரு. பிரம்மனுடைய தொடர்பு வினாவின் பேர் இருக்கு. ஏன்னா பொதுவாக வந்து ஏன்னா அங்க ஒவ்வொரு நாட்டுல நீங்க பிறந்ததுனால அங்க வந்து ஒவ்வொரு பேர்கள் மாறும். அப்ப என்ன பேர் மாறும்? பிரம்மனோட வலது தொடையில இருந்து தோற்றுவிக்கப்படுகிற உங்க அப்பா பிரம்மன் வச்ச பேரு என்ன? எனக்கு அதுதான் பேரு. வினாவின் பேரு. சரி, வந்து விவரத்தை சொல்லுங்க. அந்த பேரு அதானே. 50 வருஷம் ஆகுது என்கிட்ட நின்னு பேச. 50 வருஷம் நீங்க பாத்துட்டீங்க. நான் பெரியாளு. நீங்க எந்த வகையில பெரியாளு? இது என்ன சுவாமி? உங்க பேரை சொல்லுங்க. கண்ணி திருமணம். பேரை சொல்றதுக்கு மறுக்க. கண்ணி திருமணம் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா நாரதனின் கலகம் ஆடிக்கிறோமா? இருங்க சுவாமி. யாரு? அதற்கு முதல்ல பேர் இருந்தது உண்மைதான். இல்ல இல்ல. பேர் வச்சாச்சு சொல்லி முடிச்சேன். நீ கையால மறுத்து பேசுறேன். மறுத்து பேச மாட்டேன். அந்த பேரு என்னன்னு சொல்ல மாட்டேன். நான் வள்ளின்னு எத்தனை எடுத்து கேட்டா அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டேன். உங்க அப்பா பேரு உங்களுக்கு உண்மையான பேரு தனிப்பட்ட விஷயம். எனக்கு அதுவே பேரு. மாத்துக்கட்ட இல்ல. கிடையாது. நீங்க ஏத்துக்க முடியுமா? எந்த பேரத்தை எடுத்து பார்த்தாலும் நீங்க வரைக்கும் அடிப்படை புராணம் நாரத புராணத்தை நீ எடுத்து பாத்தீங்கன்னா பிரம்மனுடைய துறையில் தோற்றுவிக்கப்பட்டவன் நாரதன் பேர் தான் புனை பேர் வரைக்கும் இருந்துட்டே இருக்கு. அப்ப நாரதன் சொல்லக்கூடிய பேர் தான் மைய பேரு, வினாவின் தான் அடிப்படை பேரு. அப்ப நாரதன் பேரு இன்ன வரைக்கும் நீ பிரம்மனுடைய புத்திரன் யாரும் அடிப்படையில் எடுத்து பாத்தீங்கன்னா நாரதன் வாசல தான் அவர் இடம்பெற்றிருக்க. அப்ப என்ன அர்த்தம்? நாங்கிலும் இந்த நாரதன் பேர் பின்பற்றிட்டு வருது. நீ மறுக்க முடியாது. இல்லையே. அப்ப என்ன நாரதர் அப்படின்னு உங்களுக்கு யாரு தெரியுமா? அந்த இடத்துல எப்படி செஞ்சு உங்களுக்கு என்னென்ன ஒரு சாஸ்திரம் செஞ்சு உங்களுக்கு நாரதன் வச்சாங்கன்னு தெரியுமா? அதுல ஒரு பக்கம் இருக்கட்டும். எதா இருந்தாலும் கைக்குள்ள அதை படிச்சு அப்படிங்கிறீங்க. நல்ல நாரதர் நல்லா படிச்சுட்டு வாங்க. நாரதர் அப்படின்னு சொல்லி என்ன சாஸ்திரங்கள் செஞ்சு உங்களுக்கு யாரு அந்த பேரு நாரதர் அப்படின்னு வச்சது எங்க அப்படின்னா தர்மலனுக்கு பிறக்கையில தண்ணீர் எங்க பேர்ந்தது. அதாவது தண்ணீர் ஓடுனதுனால அகற்றி உங்களுக்கு நாரதர் சொல்லி நிறைய சாஸ்திரங்கள் செஞ்சு உங்களுக்கு பேர் அங்க வச்சாங்க. ஒரு விஷயம் உங்க அப்பா பிரம்மனோட வலது தொடையில இருந்து தோற்றுவிக்கப்பட்டீங்க. உங்க அப்பா பிரம்மன் வச்ச பேரு என்ன அப்படின்னு கேட்டேன். போது 18 புராணங்கள் ஒரு புராணம் இருக்கு. இந்த 18 புராணங்களை எழுதினது யாரு கேட்டா கிருஷ்ணமாச்சாரியார் ஒரு தடி இருக்காரு. இந்த 18 புராணத்தை நீ பிரம்ம புராணத்தை எடுத்து படிச்சான்னு கேட்டு நாரத புராணத்தை எடுத்து படிச்சான்னு கேட்டு பிரம்மனுடைய புத்திரன் நாரதன் பேர் மைய பெறாம இருக்க. நீ மத்த வேற எதுவுமே கொண்டு வர முடியாது. அப்ப புராணத்தை சொல்ற போய் நீ மறுக்க முடியுமா? பொய் சொன்ன வாய்க்கு போசனம் கூட சொல்றேன். இன்னைக்கு நீ புராணத்தை எடுத்து பார்த்தா தெரியலன்னு சொல்லிடலாம். வள்ளி பொறுத்தளவுக்கு தெரியல அப்படின்னு தெரியல என்று வள்ளி எத்தனை எடுத்துங்க? 3 எழுத்து. 3 எழுத்தா? தமிழ் எத்தனை எழுத்து? 3 எழுத்தான்னு கேட்டேன். தமிழ் எத்தனை எழுத்து? தமிழ்ல எத்தனை எழுத்தா இல்ல தமிழ் எத்தனை எழுத்தா?
தமிழ் எத்தனை எழுத்து? அப்ப தமிழ்ல எத்தனை எழுத்து கேட்கல? நான் ரொம்ப நேரமா தெரியாத இருக்கேன். தமிழ் எத்தனை எழுத்து? அதத்தான் கேட்டேன். தமிழ் எத்தனை எழுத்து கேட்கறியா இல்ல தமிழ்ல எத்தனை எழுத்து கேட்கிறேன்? தமிழ்கள் எத்தனை எழுத்து அப்படின்னு மொத்தமா கேட்கல. தமிழ் அப்படின்னு எத்தனை எழுத்து? நீங்க சொல்ற மாதிரி தமிழ்கள் அப்படின்னா நிறைய தமிழ் இருக்கும். இருக்கா? சரிங்களா? தமிழ் எத்தனை எழுத்து சுவாமி? அதான் நான் கேட்கிறேன். முருகா முருகா. தமிழ்ல முருகான் இருக்கு. அதே முருகா பேரா தமிழ் பேரா? அப்புறம் இல்லையா? அப்புறம் முருகான் கேட்டு தமிழ சொல்லிக்கிட்டு இருக்க. ஓ தமிழ் கடவுள் முருகன் சொல்லிக்கிட்டு இருக்கியா? இப்ப நான் என்ன கேட்டு நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்க என்ன நான் கேட்டு நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீ கேட்டதுக்கு நான் சொல்லி முடிச்சுட்டு நீ மறுபடியும் சொல்லாம தான் போய்கிட்டு இருக்க. அவ்வளவு சாமி வள்ளி அப்படிங்கிறது வள்ளி. வள்ளியா? வள்ளினா அது ஆச்சரிய குறி மாதிரி மேல போகுது. லீனா அது வள்ளி. கொம்பு முளைச்சிருச்சோ? கொம்பு முளைச்சிருச்சா கொம்பு முளைக்கலையா? வள்ளி அப்படின்னா கொம்பு முளைக்கல. 3 எழுத்து. வள்ளி அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா கொம்பு முளைச்சிருச்சு அர்த்தம். இப்ப கொம்பு முடிவுக்கு வரீங்க. வள்ளி எத்தனை எழுத்து? வள்ளிங்கிறது எத்தனை எழுத்துங்கய்யா? என்ன ஐயா கேட்டுக்கிட்டு இருக்க? ஐயாவா வள்ளி? 3 எழுத்து தான் வள்ளி அப்படிங்கிறது 3 எழுத்து தான். இப்ப நீங்க எத்தனை எழுத்து நீங்க சொல்றீங்க? சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா வள்ளி யாரு நீ போய் முருகன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் எல்லாம் தெரிஞ்சவர் முன்னால உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சரி ஒன்று தப்பு இல்ல, உண்மைதானே? ஆக அவ்வளவு பெரிய காலகட்டத்துல நீ வள்ளியின் 3 எழுத்து சின்ன பிள்ளைய கூப்பிட்டாவே சரின்னு என்னைக்கு சொன்னியா? நீ இன்னும் சின்ன பிள்ளையில இருந்து இருக்கு நினைக்கிறேன். சரி நான் பேச்சுக்கு வர்றேன். இப்ப தமிழ் சொன்னீல உயிரெழுத்து எத்தனை தெரியுமா? உயிரெழுத்து எத்தனை? அங்க போய் இருக்க முனியாட்டிக்காக ஓடிக்கா. உயிரெழுத்து மொத்த 12. மெய்யெழுத்து இல்ல மறுபடியும் என்ன கேக்குற? மெய்யெழுத்து 18. ஆயுத எழுத்து 1. உயிர்மெய் எழுத்து மொத்தம் எத்தனை? அதையாவது நீ சொல்ல மாட்டியா? 247 எழுத்து. மொத்தம் எழுத்து வந்து 247 எழுத்து. உயிர்மை எழுத்து 247 எழுத்து ஒரே படம் போட்ட பத்தியா? என்னங்க சொல்லுங்க? மொத்தம் வந்து எத்தனை அப்படின்னா 247 எழுத்து. உயிர் எழுத்து 12. மெய் எழுத்து 18. உயிர்மை எழுத்து எத்தனை? எத்தனை? 247. உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர்மை எழுத்து 216, ஆயுதம் எழுத்து 1. இதெல்லாம் சேர்த்தாத்தே மொத்தம் 247 எழுத்து. இப்ப உயிர்மை எழுத்து சொன்னதுக்குள்ளே தானே சுவாமி நீங்களும் வந்திருக்கீங்க. நீ 216 சொல்லி 247 சொல்லிட்டு இருக்க. அட கடவுளே, அட கடவுளே, கடவுளே 247. 247 எழுத்து மொத்தம் தமிழ் எழுத்து. அப்ப 216 எழுத்து என்ன எழுத்து? அப்படி சரி பேசிருப்போம். இப்ப இந்த இடத்துல பேசுவோம். உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர் எழுத்து 216, ஆயுதம் எழுத்து 1. என்னங்க என்னங்க? இல்ல நீ பாராட்ட தேவையில்ல. இந்த பேச்சுல எங்க அம்மா பேரை பேசுறீங்க. எங்க அம்மா மெய்யா? அப்படியா? பரவாயில்ல, மகிழ்ச்சி. அங்க சுத்தி மெய்னா உண்மைன்னு தானே அர்த்தம். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நீங்க சொல்றீங்க வள்ளின கூடிய எழுத்து 3 எழுத்து அப்படின்னு. நான் ஏத்துக்கிற கூடிய மரம் பத்தி நீங்க சொல்லிட்டீங்க, பிரச்சனை அதை முடிச்சுக்கிறோம். இப்ப இதோட பஞ்சாயத்து என்ன கட்டியனா, உயிரெழுத்துன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனாமுதல்ல அவன் வரைக்கும் மெய்யெழுத்து என்பது புள்ளிவெத்து எழுத்து. உயிர்மை எழுத்துன்றது காணா அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா காக்கா கீக்கி கூக்கு இதெல்லாம் வரக்கூடியதெல்லாம் 216 எழுத்து உயிர்மை எழுத்து. இப்ப வள்ளியின் நீ வான்றது என்ன எழுத்து? உயிர்மை எழுத்து. இல்லன்றது என்ன எழுத்து? மெய் எழுத்து. லீன்றது எழுத்து என்ன எழுத்து? அது உயிர்மை எழுத்து. இப்ப வானான்றது ஒத்த எழுத்தா ரெட்ட எழுத்தானா அது எத்தனை எழுத்து? ரெட்ட எழுத்து. உயிரும் மெய்யும் சேர்ந்தாத்தே அது உயிர் மெய். இப்ப வானான்ற எழுத்து இவ்வு ஆனாவும் சேர்ந்தாத்தே அது வானா. அப்ப இவ்வு கூட்டல் ஆனா வா. இப்ப இவ்வு ஆவும் சேர்ந்துதான் இந்த வானா பிறக்குது. அப்ப வாக்குல எத்தனை எழுத்து இருக்கு? 2 இருக்கு. இல்லன்றது புள்ளி வச்ச எழுத்து, அதை குறிக்க முடியாது. எனவே அது ஒத்த எழுத்து. 2 1 3 ஆச்சு. இப்ப லீன்றது உயிர்மை எழுத்து. இல்லு கூட்டல் ஈ லீ, அதுக்குள்ள 2 எழுத்து. முத வாக்குள்ள 2 எழுத்து, மெய் எழுத்து 1 2 1 3, லீக்குள்ள 2 எழுத்து 3 2 5. இப்ப வள்ளின்றது 5 எழுத்தா இல்ல 3 எழுத்தா? நீ சொன்ன மாதிரி வள்ளியா? தமிழ் அப்படிங்கிறது 3 எழுத்து. தமிழ் 3 எழுத்தா? இருங்க சாமி, 3 எழுத்துங்க சாமி. என்ன போட்டு பேச விடாம இப்படி ஏதாவது ஒண்ணு கூட போட்டு என்ன தமிழ் 5 எழுத்து. இருங்க சாமி, என்ன பேச விடுறீங்க? நீ 3 எழுத்து நீ தான் சொல்லிட்டு இருக்க. தாங்கிற இடத்துல ஆங்கிற எழுத்து மறந்துருக்கு, மீங்கிற இடத்துல ஈங்கிற எழுத்து மறந்துருக்கு. நீ மறந்துருக்கா? இருங்க சாமி. தமிழ் அங்க நீ வருது உனக்கு? தமிழ்ல நீ வருதா? மீங்கிற இடத்துல ஈ வருதா? தமிழ்ல நீ வருதா? எங்க நீ வருது தமிழ்ல? நீ உங்க காது செவிடா பேசுவல. என்ன செய்ய? இப்ப தமிழ் எங்கமா நீ வருது? மீங்க சாமி. நானா? நான் என்ன விட
எங்க ஒரு என்னங்க அது நாரதரா இல்ல வேறையாங்க? இல்ல தமிழ்ல நீ எங்க நீ வருது நீ வருது ஆங்கிற எழுத்து மறந்திருக்கு, நீங்கிற இடத்துல ஈங்கிற எழுத்து மறந்திருக்கு, இந்த 3 எழுத்துல 2 எழுத்து மறந்திருக்கு. அப்ப பொதுவா வந்து அந்த 3 எழுத்துலயும் வந்து கூட்டி பார்த்தா 5 எழுத்து மறந்திருக்கு. அதே போலதான் வள்ளிங்கிறது 3 எழுத்து, அதை வந்து கூட்டி வந்து பிரிச்சு கூட்டி பார்த்தால் 5 எழுத்து. இப்ப மறந்திருக்கிறது எத்தனை எழுத்து? 5 எழுத்தா? 2 எழுத்து. அப்ப மறந்திருக்கிறது 2 எழுத்து. ஆமா, 2 எழுத்துலயே மறந்திருக்கு. அதானே தாங்கிற இடத்துல ஆங்க தாங்க, அதாவது தமிழ் மீ அப்படிங்கறது வந்து தாங்கிற இடத்துல ஆவும், மீங்கிற இடத்துல ஈ மறந்திருக்குன்னு. மீங்கிற இடத்துல ஈ மறந்திருக்கு, தாங்கிற இடத்துல ஆ மறந்திருக்கு. இப்ப 2 மறந்திருக்கு. ஒரு விஷயம் என்ன தமிழ் அப்படின்னு பேசுறோம். இப்ப பேசுறேன். தமிழுக்கு தந்தை யாரு? தமிழோட தாத்தா யாரு? இல்ல இல்ல நான் பாரு, நான் வந்து உன்கிட்ட பேசவே ஆரம்பிக்கல. என்ன பேசவே விடலையே. சரி, என்ன பேசவே விடலையே. பேச தப்பு இல்ல, ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட பெருமை இருக்கு. இதை பத்தி பேசணும்னா தமிழை பத்தி முத்திக்கிட்டே போயிட்டு இருக்கேன். இங்க வார்த்தை புண்ணியவதி நெத்தில என்ன ஓட்டுருக்க? நெத்தில என்ன ஓட்டுருக்க? ராமம் போட்டுக்கியா? ராம போட்டிருக்கியா? ஆமாங்க சார். ராமமா பட்டையா? இல்ல உங்ககிட்ட இப்படி பேசினாத, ஏன்னா எதை சொன்னாலும் வந்து நான் கேட்டது ஒண்ணுங்க. ராம போட்டிருக்கியா பட்டை போட்டிருக்கியா? எதை சொன்னாலும் வந்து நீங்க அப்படியே பட்டையா ராமமா? ஏன்னா பட்டையை ராமமும் போட்டாங்களா, அது யாரு? நான் கேட்டது நீங்க போட்டது பட்டையா ராமமா? பசுபதி என்று சொல்லப்பட்ட முப்பட்டை. அப்ப அதுக்கு பேரு பட்டை. பட்டை தானே? முப்பட்டை. ராமம் இல்லையே? இல்ல, ராமமே இல்லையா? நாம வேற ராம வேற. அதத்தை கேட்டேன், ராமமே இல்லையான்னு கேட்டேன். உங்ககிட்ட இருக்குது. அப்ப என்னைட்ட இருக்கு, ஆனா ராம இருக்கு. ஆனா நீங்க ஓட்டுக்க ராம இல்ல. இல்ல. இப்ப நீங்க போட்டிருக்கிற பட்டை ஓட்டுனா என்ன சொல்லுவான்? பட்டை ஓட்டுறது என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான் அப்படின்னா பட்டை படையாத ராம போட்டவங்க வந்து வைணவமா, பட்டை போட்டவங்க வந்து சைவ மதத்தை செய்ய. பட்டை போட்டவங்க சைவம் உண்டுவான். நீங்க சாப்பிடுவீங்க, சாப்பிடும் போது உட்கார்ந்து சாப்பிடுவீங்களா கொஞ்சம் அசைஞ்சு சாப்பிடுவீங்களா? எப்படி உட்கார்ந்து தானே சாப்பிடுவாங்க, நான் அசைஞ்சுக்கிட்டே சாப்பிடுவாங்களா? அசைஞ்சு சாப்பிட முடியுமா முடியாதா? வாய் அசையணும், சரி, கை அசையணும், சரி. அப்ப அந்த வந்து வாயும் கையும் அசைஞ்சாதான் சாப்பிட முடியும். இப்ப நீங்க நெத்தியில ஓட்டுறது பட்டை, ஆமா, அது சைவம். ஆனா சாப்பிடும் போது வாயும் கையும் அசைவம். ஆமா. அப்ப இது அசைவம், நீங்க போட்டுக்கிறது சைவம். அப்ப சைவமா அசைவமா அறியும் ஜீவன் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு. அப்ப சைவம் சாப்பிடும் போது அசைவம், அதானே? நீங்க அசைவம் தானே? ரெண்டுமே சேர்ந்த கூட்டம். அப்ப ரெண்டும் சேர்ந்து தெரியல, ஆனா கேட்டா மட்டும் சைவம் சொல்லிக்கிறது. ஆனா ரெண்டும் சேர்ந்தது நான். அப்ப ரெண்டுமே சேர்ந்து கதை முடிஞ்சிச்சு. இப்ப ரெண்டும் சேர்ந்திருக்கீங்க நீங்க. ஆமா. அப்ப ரெண்டா அதற்கு நான் சந்தேகப்பட்டேன். எப்படி நீங்க ஒன்னா இருப்பீங்க நினைச்சேன், ஆனா ரெண்டும் சேர்ந்து வந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எப்படிங்க சாமி? இப்ப நீங்க ஒன்னா இல்ல, அப்ப ரெண்டையும் சேர்ந்துதான் இருக்கீங்க, அப்படித்தானே? அதாவது சைவ மதத்தை சார்ந்தவள், அப்ப வளரப்பட்டவள். சைவ மதத்தை சார்ந்தவள் நான். ஆனால் வைணவம் அப்படின்னா நான் எங்க பிறந்து யாருக்கு மகளாக அப்படிங்கிற விஷயமா இருக்கு. அங்க வந்து பட்டையை எடுத்து ராமமும் போட்டார். யார் அப்படின்னா அகத்தியார் போட்டார். அவர் போட்டார். அறியாதவன் வாயில மண் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட பெருமையை சேர்த்தார். அதனால ராமதாபுரத்தை போட்டுட்டு பட்டையை அடிச்சுட்டு உள்ள ஒரு குற்றாடி சொல்லக்கூடிய பெருமை ஏற்படுத்தி இந்த கதை வேற. நீங்க திரும்ப தமிழுக்கு தந்தை தமிழுக்கு தாத்தா இருந்து பூமியில இருக்காங்க. தமிழ்ல எவ்வளவு பெருமை சேர்த்தால் ஊவே சுவாமிநாதையன் இருக்காரு. உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையான் பேர் இருக்கு. அப்படிப்பட்ட சுவாமிநாதையன் தமிழுக்கு தாத்தா. யாராவது மறைக்கப்பட்ட நூல்கள் அனைத்துமே இந்த உலகத்துல மக்களுக்கு போய் தரணும் சொல்லி புத்தக வடிவில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை இருக்கு. அப்படிப்பட்ட பெருமை இருக்கு. தமிழுக்கு தலைவர் இருக்காரு, தமிழுக்கு கடவுள் இருக்கு, தமிழுக்கு தாத்தா இருக்கார், இந்த உலகத்தில் தமிழ் நாடக தந்தை இருக்காரு. எத்தனை பெருமைகள் இருக்கு, இதை பத்தி பேசுவோம். பெருமை உண்டு. அடுத்த வருஷம் மேடையில் உட்கார்ந்து சைவாசிவத்தை அப்புறம் பேசுவோம். கொஞ்சம் அசந்துகிட்டே பேசுவோம். நீங்க அசையாம நின்னீங்கன்னா நல்லா இருக்கு. இரண்டு வீட்டுக்கு நல்ல அப்படி வெளிச்சம், நல்ல ஒரு தண்ணீர் வேணும், நல்ல ஒரு மூடி வேணும், இனிமை வேணும். குரலுக்கு என்ன வேணா, குரலுக்கு என்ன உலக்க வச்சு குத்துவாங்க. நான் கேட்டது குரலுக்கு. குரலுக்கு இனிமை வேணான்ட்டு. இனிமை இருக்கா இல்லையா? இனிமை இருக்கு. குருவாத்தா என்னது? குருவாத்தா, குருவாத்தா கோடி நன்மை. அந்த குருவே சும்மா குருன்னு பார்த்தா, குருன்னு பார்த்தா என்ன? குருன்னு பார்த்தா என்னங்க சாமி? குருன்னு பார்த்தாலுமே அது பார்க்க கூடாதுங்க சாமி. பார்க்க கூடாதா? பார்க்கலாமா? பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது? குருவே குருன்னு பார்த்தா குரு பார்த்த கோடி நன்மை. அப்ப குருவே குருன்னு பார்த்தா நல்லா இருக்குமா? இப்ப நான் சொந்தக்காரன், நான் வெளியில இருந்து காசு வாங்கிட்டு போறேன். எங்க இருந்தா நீ காசு வாங்கலாம். ஆனா உன் பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா காசு அதிகம் வருமா குறைச்சு வருமா? அதிகம் வர்றது வேற. சரி, அதிகம் வந்துச்சுன்னா ஆபத்துல கொண்டு போய் விடுங்கிற விஷயம் தெரியுமா தெரியாதா? குருவே பார்த்தாலும் நல்லதானே? ஆமா. அவர் குருன்னு பார்த்தானே பார்த்தா ஆபத்து இல்லையா சாமி? குருன்னு பார்க்கலாமா பார்க்க கூடாதா? குருன்னு பார்க்க கூடாது. இப்ப அவர் குரு, அந்த குருவை நீங்க குருன்னு பார்க்கலாமா பார்க்க கூடாது? பார்க்க கூடாது. குருவை போய் நீங்க குருன்னு பார்க்க மாட்டீங்களா?
என்னங்க சாமி குரு 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 குருன்னு பார்த்தா அது வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னாக்கா குரு பார்த்தா கோடி நண்பர். சரி. அந்த குருவை சாமி நீங்க வந்து விவரத்தை சொல்லுங்க. அந்த குருவை நீங்க குருன்னு பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? அவரை குருன்னு பாப்பீங்கல்ல, குருவாக பார்ப்போம். அதுக்கு குரு. ஆனா குரு குருன்னு பார்க்க கூடாது. அப்ப குருன்னு பாப்பீங்க. அந்த விவரம் என்னங்க சாமி அதை சொல்லுங்க சார். அது பேசுவோம். ஆக பெருமைக்குரிய பெண்மக்கள், உடைய பதத்தை உருவத்தை கேட்டு மாப்பிள பார்த்து வந்திருக்கேன். எப்படிப்பட்ட மாப்பிளை வார்த்தை சொல்லி கேட்டு முடிக்காக்கா வண்டி கொண்டு கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் வண்டி கொண்டு கல்யாணம் வண்டிக்கு கல்யாணம் நீங்க வாசிக்கிட்டு இருக்கீங்க, நான் பாடிக்கிட்டு இருக்கேன். பாட்டு யாருக்கு போடுறேன்? வள்ளிக்கு பாடணும்னா வள்ளி ஆளுடைய இப்ப வள்ளியை நம்ம கல்யாணம் எடுத்துறதா? ஆத்தா வள்ளி வள்ளி நாயகம் காக்கா வரட்ட போயிருக்குமா? ஆத்தா சோரத்த வள்ளி காக்கா வரட்ட போயிருக்கா? ஆத்தா வள்ளி நாயகம். சரி ஆத்துங்க. இப்ப நீ என்ன பேசி தகத்து டீ குடிக்கிற? நான் கேட்கிறேன், என்ன பேசுற குடிச்சுக்கிட்டு இருக்க? ஒரு வெக்கம் சூடு சொரண இத்தனை இருந்தா பேசும்போது டீ குடிப்பியா? ஆனா நீ குடி, நல்லா குடி சாமி. நீ குடி. எனக்கு வெக்கம் இல்லையா? சூடு சொல்ற வெக்கமான இருக்க இப்ப குடிக்க மாட்டாங்க. ஆனா நீ குடிச்சுக்க. இப்ப நீங்க என்ன நீ குடிச்சுக்கன்றேன், குடிச்சுக்க. ஆனா டீல கூட இவ்வளவு சூடு இருக்கு, உங்களுடைய பேச்சோட சூடு இல்லைங்க. ஏன் வேணும் உனக்கு? குடிப்பியா? நம்ம பாருங்க சாமி. சரி குடி, தப்பு இல்ல. நான் சொல்லி நீ குடிக்கதான் செய்வேன், அதை மாத்த முடியாது. இருந்தாவில சரி வண்டி போட்டோம். முடியாது சாமி, போங்க சாமி. சக்கராத்தி சரி சக்கராத்தி அங்க ஒரு போக முடியாது. ஏன்னா இருங்க, உங்க திருட்டு வேலை, உங்க திருட்டுத்தனம், நாரதர் நீங்க எப்படி என்னென்ன வேலை பாக்குறீங்க? ஒழுங்கா ஒரு டீய சாப்பிட விட்டீங்க. நாரதர் போன இடமா ஆமா பூந்த இடமா விளங்காது. ஆமா உண்மை. உலகத்துல உங்களுக்கு என்ன மூச்சலும் போகாது. விடவே மாட்டேன். உலகத்துல பாருங்க, எந்த ஊர்லயும் பாருங்க, எல்லாம் முனியாண்டி முருகப்பேன் பெருமாளு மாரியம்மா அப்படின்னு பேர் வைப்பாங்க. நாரதர் யாருக்காவது பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு வைக்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனை ஆத்தா வடிநாயக கேள்வியை புரிஞ்சு பேசுறான். பேரு வடிநாயகம் முனியாண்டி காத்தப்பை கருப்பு சாமி பேர் வைக்கிறாங்க. நாரதர் சொல்லக்கூடிய பேர் முதல் பேரு. நாரதர் போன எல்லா பிள்ளைக்கும் முதல் பேரு நாரதர் பேரு. நாரதருடைய பாட்டை கேட்காம எந்த பிள்ளையும் இல்ல. நீ பிறந்து அந்த பார்வதி மகனே வாசிக்க மாட்டாங்க. ஞானமான கலைஞர்கள் அவங்க வாசிக்க மாட்டாங்க. அப்படிங்களா? அதுக்கு மேல நீங்க சொன்ன உங்களை ஆமா. இப்ப சொல்லு, நாரதர் பேர் வப்பாக வைக்க மாட்டாங்க. நல்ல ஒரு அறிவு வப்பாக வைக்க மாட்டாங்க. சொரண இப்ப சொன்னேன், நல்ல ஒரு கற்ற அறிந்தவர், நல்ல ஞானம் உள்ளவர். அப்படியா இருந்தா அடுத்தவங்களை பேச விட்டு நம்ம பேசலாம். அப்புறம் எதுக்கு சொன்ன ஆனா நாரதர் பேர் வைக்க மாட்டாங்க. நீ பிறந்து இல்ல, நீ பிறக்கும் போது உன் தாயார் பாடிய பாட்டு என்ன பாட்டு? என்ன பாட்டு? எந்த தாய்? எந்த தாயார் பாட்டு? எந்த தாய் பாடுறாங்க? பாட்டு நாடு இருக்க முடியுங்க. இந்த உலகத்துல எத்தனை பிறகு இருந்தாலும் கற்பித்தோம், அன்ன முடித்தோம், ஆபத்து குழுவினோம். அது போல பாராட்டு தாய், கூட்டு தாய், கை தாய், செவிலி தாய், மொழி தாய் இருக்காங்க. இந்த பாட்டை பாடவே இப்ப கூடாது. இப்ப நீ பாட்டை நீ பாடுறீனா ஏன் பேர் வைக்க மாட்டாங்க? யார் சொன்னா? ஒரு குழந்தை பிறக்கும் போது பாடுற பாட்டு, அந்த குழந்தைக்கு என்ன பாட்டு முதல் பாட்டு பாடுறாங்க? தாலாட்டு பாடுறாங்க. தாலாட்டு பாட்டு பாடும்போது ஒரு பாட்டுக்கு என்னென்ன தேவைப்படுது? நாதம், ராகம், தாளம். இது மூணு சரியா இருந்தா அந்த பாட்டு பார்த்தாவே இருக்கும். இப்ப சொல்லு, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தாலாட்டு பாட்டு எல்லாரும் பாடுறாரா? எல்லாரும் பாடுறது இல்லையா? பாடுறமா? அப்ப பாடக்கூடிய பாட்டுக்கு மத்தியில நாதத்துல முதலெடுத்து என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நாடகம் பாக்குறீங்களா? கேட்டதுக்கு பதில்
இதை மூணு சேர்த்தோம்னா 4 தான் பேர் வரும். அப்ப எந்த குழந்தைக்கு நீ தொட்டில ஓட்டு முத ஆகினாலும் என் பாட்டுக்கு முத பாட்டு அவன் எப்படி பேர் வைக்க முடியும்? நாகமோ ராகம்னு சொல்லி பேர் வைக்கணும். சரி. ஏன் முருகப்பெருமான் வைக்கிறான், பெருமாள் அப்படின்னு வைக்கிறான். அதே போல வந்து எல்லாம் சொல்லுவாங்க கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி வைக்கிறான், மாரியம்மன் வைக்கிறான். சரி. ஏன் நாதோ நாளோ ராகமணியை வைக்க வேண்டியதானே? அப்படி வைக்க கூடாது. சோழ பாண்டியர் இருக்காங்க, அவங்களுக்கு சேர சோழ பாண்டியர் வைக்க மூவேந்தர் சொல்றது இல்லையா? கலைமகள் அலைமகள் மலைமகள் இருக்காங்க, முத்தர்மதி சொல்றது இல்லையா? அப்ப இதெல்லாம் சொல்ற வழக்கு இருக்கு. நீங்க போன இடமா விளையாடு. நீ பார்த்த ஏன் அப்படின்னா அதாவது கன்னியாகுமரி வந்து இன்று வரைக்கும் குமரியாக இருக்கக்கூடிய காரணம் என்ன? நல்ல திருமணம் நடக்க போற நேரத்துல அங்க போய் நாரதர் போய் உன்ன மாதிரி கிளவி இருக்கிறது எங்க புரிய போகுது சொல்லு. கிளவி அப்படின்னாலுமே தலைவிதான். நீ முக்கா கிளவி எவ்வளவு தரா பேசு சொல்லி தோமா சொல்லுவேன். எனக்கு 1008 வேலை இருக்கு. முருகனை புடிச்சிருக்கா உன பிடிக்கிறியா? நீங்க வள்ளிக்க வந்து திருமணம் முடிச்சு வைக்கணுங்கிறதுல நீங்க வரல. பேர் என்ன? உங்க தலை தப்பிக்கணும். அப்படி சொல்லாதீங்க. உங்க தலை தப்பிக்கணும். அப்படி உருட்ட ஆரம்பிக்கிறேன். உங்க நக்கன் கொடுத்த சாபம். ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் உங்க சிறுசாகப்பட்டது 1008 சுக்குகளை தெரிஞ்சிடும். கலகம் கிடைக்கல, என் தலைய உருட்ட வந்திருக்கீங்க. இது என்ன? இப்ப என்ன சொல்ற? மாப்பிள்ளை புடிச்சுக்கா பிடிக்கிறியா? பார்த்து வந்த மாப்பிள்ளை யார்? வேலையே இல்ல. அவர் மட்டும் மாப்பிள்ளை பிடிக்கிறேன்னு சொல்லப்பட அது என்ன பாட்டு? மாப்பிள்ளை பிடிக்கிறீங்களா பாட்டு பாட்டு நீ பாட வேணாம். மாப்பிள்ளை பிடிக்கிறேன் நீ பாட்டு பாடாத. முருகனை கத்திக்கிறீன்னு சொல்லி நீ 150 பாட்டு பாடு. நீ சரியான வடியாண்டா. முருகனை பிடிக்கிறது சொல்லு.